ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வைகுண்ட தூரதர்ஷனுக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட், அதாவது ஜனவரி 10 முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரை நடக்கும் புக்கிங் டிக்கெட், அதே மாதிரி அந்த நாட்களுக்கு உண்டான ரூம் புக்கிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மார்ச் மாதத்துக்கு உண்டான டிக்கெட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கு உண்டான தரிசன அப்டேட் அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். என்னடா 2-3 நாளாக வீடியோ கணக்கு கேட்பீங்க, பனி ஒத்துக்கிறதுனால திரும்ப உடம்பு சரியாமல் போச்சு. கடந்த ஒரு 2 மாதமாக உடம்பு சரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால் வீடியோ கொடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லா முக்கியமான அப்டேட்டும் டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வைகுண்டா தூரதர்ஷன் அப்டேட்டாகவே தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துட்டாங்க. ஜனவரி 10 முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை உண்டான 10 நாட்களுக்கு உண்டான டிக்கெட் ஆன்லைனில் ஸ்ரீவாணி டிக்கெட் 10,000 ரூபாய் டொனேஷன், 500 ரூபாய் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா புக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஃபார் 300 ருபீஸ், அதாவது அந்த 10 நாட்களுக்கு உண்டான வைகுண்டா தூரதர்ஷனுக்கு உண்டான 300 ரூபாய் டிக்கெட் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் டிக்கெட் இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு சொல்லலை. ஒரு கடுமையான போட்டி இருக்கும். காலையில் 11 மணிக்கு தரங்கன்னா 11:05க்கெலாம் டிக்கெட் முடியறதுக்கு நிறைய சாத்திய கூறுகள் இருக்குன்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். நிறைய பேர் இந்தியா லெவல்லேருந்து ட்ரை பண்ணுறதுனால சர்வருடைய பிரச்சனை நிறைய வரலாம். வாய்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, தப்பாக இருக்கிற பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்தாக உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போனோம்னா ரூம் புக்கிங் அறிவிப்பு தேவஸ்தானம் சார்பாக ஒன்றும் கொடுக்கல. அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தேவஸ்தானம் சார்பாக கொடுக்கலன்றது உண்மை தான். ஆனால் இந்த அறிவிப்பு எப்போ வரும் நம்ம எதிர்பார்க்குறோம்னா மேக்ஸிமம் அதே தேதியில் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ரூம் புக்கிங்க்கு 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குதான் நான் கருதுகிறேன். அதை பற்றி ஒன்றும் தேவஸ்தானம் சார்பாக 100% அப்டேட் வரலை. வந்தவொடனே அதை வேணால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இலவச தரிசன டிக்கெட், அதாவது வைகுண்டா தூரதர்ஷன் ஜனவரி 10 முதல் ஜனவரி 19ஆம் தேதி நடக்கும் இலவச தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்களுக்கு நீங்கள் தரிசனம் செல்ல முடியும். அந்த நாட்களுக்கு உண்டான டிக்கெட் எப்பொழுது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி காலையில் தொடங்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவங்க சொல்கிற அறிவிப்பாக இருக்கும். மொத்தம் 9 இடங்களை கொடுக்குறதா அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இதில் இன்னும் ஒரு குழப்பம் நடக்கும்னா, கடந்த வருடமும் இதே மாதிரி ஒரு நாள் முன்னாடி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாளே, எக்ஸாம்பிள் ஜனவரி 8ஆம் தேதி பக்தர்கள் மொத்தமாக குமிஞ்சிடுவாங்க. அப்படி குமியும் போது திருப்பதியில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். அதாவது அதிகமான பக்தர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஒரு பதட்ட நிலை வர்ற காரணனாலும் அப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இலவச தரிசன டிக்கெட் வாங்கி தான் நான் தரிசனம் பண்ண போகிறோம்னா 8ஆம் தேதியே இறங்கிடுங்க என்ற தகவலை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். இது முன்னெச்சரிக்கையாக அந்த தகவலை உங்ககிட்ட வைக்கிறேன். கடந்த வருடம் இப்படி நடந்தது. ஆனால் இவங்க ஒன்றும் எவ்வளோ இலவச தரிசன டிக்கெட் தரப்போகிறேன், ஆனால் 1 மணி நேரத்தில் தரிசனம் பார்க்க வைக்க போகிறோன்னு ஒரு ஸ்ப்ரெட்டிங் நியூஸ் இருக்குது. அதே மாதிரி இலவச தரிசன டிக்கெட் இல்லாத பக்தர்கள் திருமலைக்குள்ளே வரலாம். ஆனால் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா அந்த 300 ரூபாய் தர்ஷன் கியூ லைன் கிட்ட இல்லை, அந்த ஏரியாக்கே விட மாட்டாங்க. அந்த ரோடே பிளாக் பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போனோம்னா ஆஃப்லைன் ரூம் புக்கிங் நடக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நடக்கும். தரிசன டிக்கெட் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ நீங்கள் டிக்கெட் வச்சுருந்தாலே போதும். நீங்கள் திருமலையில் ரூம் புக்கிங் செஞ்சுக்கலாம். டிக்கெட் மஸ்ட்டாக இருக்கும் அந்த 10 நாட்களுக்கு என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். அதுபோல் தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்காக பெரிய பிளான் போட்டுட்ருக்காங்க. அது மிக விரைவில் அந்த தகவலாம் நமக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக இன்றைக்கி தரிசன அப்டேட்டை முடிச்சுட்டு மார்ச் மாத அப்டேட்டை பார்த்துடலாம். திருப்பதியில் தினசரி காலை 2 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. அதாவது இன்று காலையும் வழக்கம் போல் 2 மணிக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 9,000, நாளை காலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 4,000, மொத்தமாக 13,000 டிக்கெட் காலையில் மொத்தமாக 13,000 டிக்கெட் காலையில் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
ஆனால் அந்த டிக்கெட் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால மிக சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் காலைல 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. டிக்கெட்டோட எண்ணிக்கையும் குறைவு, பக்தர்கள் அதிகமாக இருந்தாலும் டிக்கெட் வேகமாக காலி ஆகிடுச்சு என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமட்டில் காலை 6 மணிக்கு திவ்ய தரிசன டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தற்போது வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் ஸ்ரீவாரிமட்டில் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது காலை 8:20 ஸ்ரீவாரிமட்டில் இன்றைய தரிசனம் செய்வதற்காக பொழுதுக்கு 5 மணி PM தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. 630 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ அப்லோட் ஆகுதுங்க டிக்கெட் ஸ்ரீவாரிமட்லேயும் ஆகிடும் என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது 21/12/2024 அன்று 72,411 பேர் அதிகமான எண்ணிக்கை பக்தர்கள், 27,677 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,44,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கதாகும். 14 குடோனில் பக்தர்களை தங்க வச்சதாகும். 12 மணி நேரம் தரிசனத்துக்காக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக நிறைய ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். வைகுண்டா தோர தர்ஷனப்போ 1 வயது கீழே உள்ள தர்ஷன், சீனியர் சிட்டிசன், பிசிக்கல் சேலஞ்ச், ரெக்கமெண்டேஷன் லெட்டர், பயோமெட்ரிக் கேட் தர்ஷன், ஆர்ஜித சேவா, விக்சல் சேவா இவை அனைத்து தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. 300 ரூபாய். அதே மாதிரி ஸ்ரீவாணி ட்ரோன டிக்கெட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட், இந்த 3 டிக்கெட் தான் மட்டும்தான் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க தரிசனத்துக்கு என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக இன்று தரிசனத்துக்கு ஆகும் நேரம் 22/12/2024 காலை 7 மணி நிலவரப்படி 14 குடோன்களில் பக்தர்களை தங்க வச்சதாகும். 14 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு 14 குடோன்களில் தங்க வச்சிருக்கதாகவும் 12 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும். இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 3 முதல் 6 மணி நேரம் வரையும். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 இல்லை 14 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகுது என்ற எஸ்டிமேஷனை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் வைக்க விருப்பப்படுறேன். திருமலையில் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் தர தொடங்கினாங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1065 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் 1047 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகவும் காலை 5:05 நிலவரப்படி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக மார்ச் மாத புக்கிங் அப்டேட். அதாவது 23/12/2024 அன்று மார்ச் மாதத்துக்குண்டான அங்க பிரதேச டோக்கன் ரிலீஸ் பண்ணுறாங்க காலையில் 10 மணிக்கு. இது 10 மணிக்கு தரதானா 10:05 10:07 முடிஞ்சிடும். முற்றிலும் இலவசம், யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சுக்கு உண்டான மார்ச் மாத டிக்கெட் வந்து 23ஆம் தேதி காலை டிசம்பர் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். 65 வயசு மேலே இருக்கவங்க யார் வேணால் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்ச் மாதத்துக்கு டிக்கெட் டேட் மட்டும் தள்ளி போயிடுச்சு. அதாவது எக்ஸாக்டாக சொல்ல போனால் மார்ச் மாதத்துக்கு உண்டான டிக்கெட் நம்ம பார்த்தோம்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஃபார் மார்ச் மந்த் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 26/12 காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணா புக் பண்ணிக்கங்க. கீழ் திருப்பதி மற்றும் மேல் திருப்பதிக்கு உண்டான ரூம் புக்கிங் மார்ச் மாதத்துக்கு உண்டானது 26ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் வேணால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை ரூம் புக்கிங் நீங்கள் பண்ணணும்னா ஆன்லைன் டிக்கெட் தான் மட்டும்தான் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். ஆன்லைன் டிக்கெட் நீங்கள் எந்த டிக்கெட்டை புக் பண்ணலாம், மேல் திருப்பதியோட ரூம் புக்கிங் நீங்கள் புக் பண்ண முடியாது என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுக்க பார்க்குறேன். எல்லாமே டெலகிராமில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.